ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்துருந்தது. அந்த குரூப் 4 ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் எழுதின உடனே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி ஒரு சிலரால் மட்டுமே வந்து அந்த குரூப் 4 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இந்த போட்டித் தேர்வுகள் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த என்னுடைய குவாலிஃபிகேஷனை வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். நான் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து எம்ஏ பிஎட் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு சில போன வருஷம்லாம் வந்து பிஎட் வந்து பிஎட்டில் டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் வந்து நான் குரூப் 4க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ குரூப் 4 ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து எல்லோரும் தெரியும் ரொம்ப கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் வந்து வந்தது. அது கூடவே வந்து பிஜிடிஆர்பியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கன்ஃபியூஷன்லேயே பாதி நாள் வந்து எனக்கு போச்சு. பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா இல்லை குரூப் 2 படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி குரூப் 2க்கு வேணாம், நம்ம டிஆர்பி நம்மளுடைய சப்ஜெக்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்கு வந்து வந்தேன். இப்போ டிஆர்பி வந்த உடனே எனக்கு அந்த குரூப் 4 படிச்சிருந்த அந்த டச் வந்து விட்டுடுச்சு. இப்போது குரூப் 2 டச் விட்டதுனால அந்த குரூப் 4 வந்து படிச்சிருந்தது. இப்போ நான் அதுக்கு ரொம்ப ஒரு கேப் வந்துருச்சு. இப்போ உடனே வந்து இப்போ டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெட் எக்ஸாம் படிக்கிறதா இல்லை நெக்ஸ்ட் இயர் 2026க்கான குரூப் 4 படிக்கிறதா அப்படின்ற எல்லாருக்குமே வந்து அந்த மைண்ட் ஓடின்னு இருக்கும். ஆனால் வந்து குரூப் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையானே தெரியல. ஆனால் நம்மளுக்கு டெட் வந்து அடுத்த மாதம் எக்ஸாம்ன்றது கிளியராக தெரியும். இப்போ எனக்கு என்ன இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்னால் இப்போ குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னா அந்த குரூப் 4லேயே நம்மளுடைய கான்சன்ட்ரேட்டை பண்ணணும். இல்லை டெட்லேயே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் போகணும். நம்ம இதுலேயும் அதுலேயும் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பண்ணுறதுனால என்னால் வந்து முழுசாக எந்த ஒரு எக்ஸாமையும் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்றத வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து டிஆர்பியும் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வரும்னு தெரியாது, வந்தால் மட்டும்தான் தெரியும். அதனால் இப்போ புதுசாக வந்து டெட்டுக்கோ இல்லை குரூப் 4க்கோ படிக்கிறன்றவங்க அதை ஒரு எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெட்டுனா அதை நோக்கி பயணிங்க, இல்லை குரூப் 4 இல்லை குரூப் 4 குரூப் 2 இதை நோக்கி பயணிங்க. 2 எக்ஸாம் வந்து ஒன்றா வருது, இப்படி படிக்கிறேன் அப்படி படிக்கிறேன் இதை ஒரு மாதம் படிக்கிறேன் அப்படின்லாம் வந்து பண்ணிங்கன்னா வந்து டைம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டாக போகும். அதோட நம்மளுடைய சப்ஜெக்டையும் வந்து ஒன்று படித்த இன்னொரு விஷயம் குரூப் 4 வந்து நம்மளுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் வந்து நான் குரூப் 4க்கு வந்து அதை படிக்கலாம் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு பண்ணேன். சரி பார்ப்போம். இப்போ வந்து டெட்டுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் டெட்டுக்கு வந்து வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னா சேர்ந்து படிக்கலாம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.